என் பேர் பிரபு, ஒய்ஃப் பேர் இவாஞ்சலின். நாங்கள் 2 பேரும் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு 2009 மேரேஜ் ஆயிடுச்சு. 2010 ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. அந்த டைமில் நாங்கள் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் 2 பேருமே. 2010 டிசம்பரில் ஒய்ஃபுக்கு பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை இறந்துருச்சு. ரொம்ப வேதனைப்பட்டோம், ரொம்ப துக்கப்பட்டிருந்தேன். நான் பாஸ்டருக்கு செய்தி அடிக்கடி டிவியில் பார்ப்பேன், தொலைக்காட்சியில் நானும் ஒய்ஃபும் பார்ப்போம். அப்போ பாஸ்டருக்கு ஜபம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உடனே நான் பாஸ்டரை தொடர்பு கொண்டேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நடந்த காரியங்களெல்லாம் பாஸ்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாஸ்டர் சொன்னாங்க, ஓகே நமக்கு ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லி நான் ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணேன் பாஸ்டர்கிட்ட. ஆண் குழந்தையை நான் பார்த்தேன் என் தரிசனத்தில். ஆண் குழந்தை டிசம்பர் மாதம் கன்சீவ் ஆவீர்கள் என்று சொன்னேன். நிறைவேறுகிறதா சொல்லு. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சொன்னாங்க, எனக்கு கடவுள் ஒரு தரிசனம் தந்தாங்க, இப்படி உங்களுக்கு இதே போல் அடுத்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒய்ஃபு கன்சீவ் ஆவாங்க, ஒரு ஆண் பிள்ளைய கடவுள் மகளுக்கு வயதில் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 2011 டிசம்பரில் ஒய்ஃபு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், செக் பண்ணோம். அப்போ ஸ்கேன்லேயே சொன்னாங்க மேல் பேபின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்போ மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணேன், கடவுள் சொன்ன அதே காரியத்தை கடவுள் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு, சந்தோஷப்பட்டோம். தீர்மானம் பண்ணோம். நாங்கள் குழந்தை பிறந்த பிற்பாடு திருச்சிக்கு வந்து பாஸ்டரை பார்த்து இந்த சபையில் சாட்சி சொல்லணும்னு தீர்மானம் பண்ணேன். கடவுளுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் அந்த பிள்ளையை எடுத்து வந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்காக ஜெபம் பண்ணின பாஸ்டருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு குழந்தையை தந்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இதற்காக ஒரு மனைவியுடைய 1 மாத காணிக்கையை பொருத்தனையாக அவள் கொண்டு வந்திருக்கிறாள். அதை நாங்கள் இப்போது கொடுக்க போகிறோம். The offering is written for Zion Faith Tabernacle. I have not seen the check. Let me see the check. Her salary is 69,050 rupees. Zion Faith Tabernacle. I don't want any money. Freely I saw the vision. Freely I prayed for you. யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இது நாத்தான் வேலை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வாசகம். அந்த நாட்களிலே ஒவ்வொரு யூதருடைய வீட்டிலும் அத்திமரம் இருக்கும், திராட்சை செடி இருக்கும். திராட்சை செடி வீட்டின் முன்பக்கத்தில் இருக்கும், அத்திமரம் வீட்டின் பின்பக்கத்தில் இருக்கும். வழக்கமாக யூதர்கள் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து அந்த மோசேயின் ஆகமங்களை எடுத்து இயேசுவின் நாட்களில் வாசிப்பார்கள். இயேசுவின் நாட்களில் பிரதானமாய் கருதப்பட்டு வாசிக்கப்பட்டது தோரா என்று அழைக்கப்படுகிற பஞ்ச ஆகமங்கள் மோசையினால் எழுதப்பட்டது. இந்த நாத்தான்வேல் பர்த்தலமேயு என்றும் வேதத்தில் அழைக்கப்படுகிறார். இந்த நாத்தான்வேல் உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் என்ற பெயரை எடுத்தவர். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாமும் உத்தம கபடற்ற கிறிஸ்தவன் என்ற பெயரை ஆண்டவரிடத்தில் சம்பாதிக்க வேண்டும். அவர் நமது உள்ளத்தை பார்க்கிறார், முகத்தை பார்க்கவில்லை, வாழ்க்கையை பார்க்கிறார். ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அவனை கைதின்னு தான் உலகம் பார்க்கும். அவன் மனம் திரும்பி வந்திருப்பான், ரட்சிக்கப்பட்டிருப்பான், என்றாலும் அவனை கைதியாகத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. உலகம் ஏதோ வதந்தியில் வந்த செய்தியை கேட்ட இப்படித்தான் மக்களை நினைக்கிறார். செடிஷனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். செடிஷன் என்று சொன்னால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்கு விரோதமான கிளர்ச்சி. God has ordained the power. God has given a mantle. ஒரு சால்வை கொடுத்திருக்கிறார் சீயோன் விசுவாச தேவாலயத்தை கட்டுப்படுத்துவதற்கு. நசல் கொண்ட ஆடுகளை வழி நடத்த வேண்டும், எதிர்த்து நிற்கும் சிங்கத்தையும் கரடியையும் வாய்க்கிழிக்க வேண்டும். இதுவே போதகருடைய ஒரு பணி. ரோம சாம்ராஜ்யத்தில் மக்களை அவர்கள் வழி நடத்தவில்லை, ஆட்சி செய்தார்கள். They were not leading the people, they were ruling. The word rule means a military word, authoritative word.
I have read Roman history by Josephus, several volumes of Roman history by Josephus. அந்த டயக்ளீஷியன் ராஜா காலத்தில், மற்ற காலத்தில் அரசாங்கத்திற்கு யாரும் அந்த அதிகாரத்திற்கு எதிர்த்து நின்றால் அவருடைய கழுத்தை வெட்டி சந்தையில் வைத்து விடுவார்கள், எல்லாரும் பார்க்கும்படி. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று காட்டுவதற்கு அப்படி வைப்பார்கள். கர்த்தர் அதிகாரமுடையவராய் இருக்கிறார். We cannot rebel against the authority of Jesus. Jesus told Apostle Paul, it is hard for thee to kick against the pricks. முள்ளுகளுக்குள் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு துன்பம் கொடுக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்பம் கொடுக்கிறவர்களாக பவுலுக்கு என்ன சொன்னார் என்பதை நினைவு கூறுங்கள். There is going to be a fear that is going to grip the church of God all across the world. இங்கே அத்திமரத்தில் உட்கார்ந்து கொண்டு நாத்தான்வேல் என்ன செய்கிறான்? பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபின் ஏணி உள்ள அந்த வேத பகுதியை, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் உள்ள வேத பகுதியை எடுத்து வாசிக்கிறான். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, பூலோகத்திற்கும் வான லோகத்திற்கும் இடையிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏணி. அவனுக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன ஏணி? நான் ஏணி பார்த்துருக்கேன், அந்த ஏணி சோத்தில் வைப்பாங்க, அது இங்கேருந்து சோத்தில் நிற்கும். ஆனால் இந்த ஏணி பூலோகத்தில் ஒரு இது, மற்றது வானலோகத்தில் இருக்கிறது, இது எந்த ஏணி என்று அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். அவனுக்கு புரியவில்லை. அதை பற்றி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தான். யாக்கோபு, என்னப்பா ஏணியை கண்ட, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லக்கூடாதா? தேவனுடைய வீடு என்று சொன்னீங்களே, அது மாத்திரமல்ல, அந்த பகுதியில் சொல்லியிருக்கு, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? தேவதூதர்கள் முதலாவது ஏறுகிறார்கள், பூமியிலிருந்து ஏறுகிறார்கள், பிறதான் இறங்குகிறார்கள். தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் இல்லை. அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய். நீங்கள் பண்ணும் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், அதற்கான பதிலை எடுத்துக்கொண்டு இறங்குகிறார்கள். டூ-வே லேடர், ரெண்டு வழி அந்த ஏணி. ஒரு பக்கம் ஏறுறாங்க, இன்னொரு பக்கம் இறங்கிட்டே இருக்காங்க, ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். இதைத்தான் அவன் யோசித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனை பற்றி பாராட்டி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? அடுத்த வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த ஏணியை பற்றி யோசிச்சிருந்த நாத்தான்வேல், நீ பார்க்குற நான் தான் அந்த ஏணி. இந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுவார்கள். When you say the name of Jesus, your prayer is taken and climbed on the ladder to heaven, and your prayer is presented in heaven. Immediately, there is no red tapeism in heaven. Instant answer. So the answer comes by angels down to the earth. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது தியரி. ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். பிலிப்பு அழைச்சதையும் பார்த்துருக்காரு, அழைக்கிறதுக்கு முன்னே அவன் இருந்ததையும் பார்த்துருக்காரு. உன்னை நான் கண்டேன் என்கிறான். நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு புறங்கூறுதலாக நாம் போய் பேசலாம். யூ கேன் பாய்சன் அ பர்சன். ஆனால் தேவன் உங்களை காண்கிறார், வார்த்தைக்கு வார்த்தை பதிவு செய்கிறார். இந்த உத்திரமும் இந்த சுவரும் பதிவு செய்கிறார், சொல்கிறதெல்லாம் பதிவு செய்யுது. அவங்கெல்லாம் இல்லை, பர்டிகுலர் ஆள் இல்லை, நம்ம பேசலான்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா? நீங்கள் பேசினதெல்லாம் சொல்லணுமா? எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அப்படியே அசந்துட்டான். பிலிப்பு உன்னை கூப்பிடும் பொழுது அதுக்கு முன்பு நீ அத்திமரத்தில் இருந்த, நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமோ, வந்து பார், வந்து பாருயா என்று சொன்னான். அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? 49ஆம் வசனம்,
அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். நீர் தேவனுடைய குமாரன் என்றான். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொன்னார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று சொன்னார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே பாக்கியவான் என்றார். எதுக்கு அவன் சொன்னான்? நீ தேவனுடைய குமாரன், thou art Christ, the son of the living God என்று சொன்னார். ஆவியானவர் எனக்கு சொன்னார், இப்போ சொல்லுப்பா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லு அப்படின்னாரு. நான் உடனே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கும் போது என் வாய் தன்னால் புலம்பிக்கிட்டு இருக்கு. என்ன புலம்புது? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார், பாக்கியவான் பாக்கியவானார். யார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களோ அந்த சொல்ல பரலோகம் கேட்ட பொழுது நம்மை பார்த்து பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுவோமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் இஸ்ரவேலின் ராஜா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உங்கள் அப்பா பேரை சொல்லி, அப்பாவின் மக பேரை சொல்லி, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் என்று பரலோகம் சொல்லுகிறது. இந்த வாக்கியத்தை சொன்னவுடன் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் தியரி கிளாஸ் முடித்தவொடனே எங்கே போவோம்? லெபார்ட்ரிக்கு, சோதனை கூடத்துக்கு போவோம். ஆகவே நாத்தான்வேலுக்கு தியரியை சொல்லிக்கிட்டு கானான் ஊர் லெபார்ட்ரி கூட்டு போகிறார். இப்போ பார், இவங்களுக்கு திராட்சரசம் இல்லை, 6 கற்சாடிகளில் தண்ணியை நிரப்பு. நான் போய் தண்ணியை பார்க்குறேன். என் முகத்தின் சாயல் தண்ணீரில் உளுந்த உடனே தண்ணி வெக்கப்படும். வெள்ளைக்காரன் வெக்கப்பட்டால் என்ன ஆகும்? முகம் சிவக்கும். ஆகவே தண்ணீர் வெட்கப்பட்ட பொழுது தண்ணி ரொம்ப வெக்கமாச்சு, சிவந்துடுச்சு. தண்ணீர் தன்னை உருவாக்கிய தேவனை கண்டது, முகம் சிவந்து திராட்சரசமாய் மாறியது என்று சொல்லு. தாயார் சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேளுங்க. இவர் தான் ஏணி. நான் சொன்னபடி கேட்டால் ஒன்றும் நடக்காது, இவர் சொன்னபடி கேளுங்க. இயேசுவும் சீஷர்களும் கானாவூருக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லுது. யார் அழைச்சது? நாத்தான்வேல் தான். நாத்தான்வேல் சொந்த ஊர் கானாவூர். யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும். நாத்தான்வேல் கானா ஊரை சேர்ந்தவன். அவன் சொல்கிறான் ஏசிட்ட, ஐயா ஏணி, லேடர், மிஸ்டர் லேடர், தேவதூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும், உங்கள் சீசரெல்லாம் கொட்டுவாங்க. அது எங்கள் சொந்த ஊர், எங்கள் சொந்த கல்யாணம், உறவினரின் கல்யாணம். இயேசு போனார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒன் மீனிங் ஆஃப் வெரிலி இஸ் ஆமேன். ஆமேன் ஆமேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று அர்த்தம். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். சொல்கிறார், அத்திமரத்தின் கீழே இருக்கிறதை நான் கண்டேன், கர்த்தர் உங்களை காண்கிறார். எவ்ரி டைம் யூ சிட் வித் ஓப்பன் பைபிள், த லார்ட் சீஸ் யூ. ஆலயத்திற்கு இருக்கும் பொழுது பார்க்கிறார். உன் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை கணிக்கப்படுகிறது, ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது, அதற்கான பலன் கொடுக்கப்படுகிறது. தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அந்த நேரத்தில் ப்ரெசண்ட்டாக இருந்தது ஏஞ்சல் ஆஃப் விஸ்டம், ஞானம் என்னும் அந்த தேவதூதன் தான் அங்கே இருந்தார். ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உலகமாகிய வீட்டை ஒளி உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அதை உருவாக்கியது தி ஏஞ்சல் ஆஃப் விஸ்டம். எம்மா பரலோகத்தினுடைய சொத்துக்களுக்கு அதை பராமரிக்கும் பொறுப்பு எம்மாவின் இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஞ்சல் ஆஃப் கிரேஸ், ஏஞ்சல் ஆஃப் எம்மா அண்ட் ஏஞ்சல் ஆஃப் விஸ்டம், 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே விஸ்டம் இருந்த ஆண்டவர் அதிகம் அறிவிங்க, கிரேஸ் பெருகும். கிரேஸ் பெருகுனா பரலோகத்தின் டைமண்ட்ஸ் கிளவுலும். நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொன்னவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நீ காண்பாய், இது முதல் நீ காண்பாய். யாரெல்லாம் இயேசு காண்கிறாரோ அவர்கள் அதிசயத்தை காண்பார்கள். இயேசு எப்பொழுது காண்பார்?
இயேசு எப்பொழுது காண்பார்? நீ இந்த வேதத்தை வச்சுட்டு அத்தி மரத்துக்கு கீழே உண்மையாக தியானம் பண்ணும்போது. 3 வேர்ட்ஸ், ஸ்போக்கன் வேர்ட். உலகம் தேவனுடைய வாயின் வார்த்தைகளினாலே உண்டானது, அந்த வார்த்தை. ரெண்டாவது இன்கார்னேட் வேர்ட், அந்த வார்த்தை மாம்சமானது, உடல் உருவம் எடுத்தது, மண்ணுருவில் பொன்னடிகளை பதித்தது, அது இன்கார்னேட் வேர்ட். தேர்ட் இஸ் ரிட்டன் வேர்ட். ஸோ the spoken word, incarnate word, written word are the same word with the same power. இந்த மூணுக்கு ஒரே அதிகாரம் தான் இருக்குது. இதை நீங்கள் பைபிள் சொசைட்டி பிரிண்ட் பண்ணது 400 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு நினைக்காங்க. பரலோகம் உங்களுக்கு எழுதி கொடுத்த காதற் கடிதம், மணவாட்டிக்கு மணவாளன் எழுதி கொடுத்த காதற் கடிதம். இதை நீங்கள் படிக்கணும். படித்து 46 வருஷம் படித்தோம், இன்னும் படித்து தீர்க்கலை, படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பைபிள் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரிண்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும், பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது, அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது வேதம். ரீடர்ஸ் டைஜஸ்ட் 17 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வேதம் 2000க்கு மேலான மொழிகளில் போர்ஷன்ஸ் வேர் translated. I have translated the entire Bible, reading the original. So, இது வெரி பவர்ஃபுல் வேர்டு. இதை படிக்கும் பொழுது ஆவியானவரே, ஆத்தரே வந்து எனக்கு வசனங்களை சொல்லித் தருகிறான். அந்த வசனத்தை பற்றி சொல்லும்போது பாசா, கிராஃபே, தியோனாஸ்டாஸ், கை, யுஃபிலிமாஸ், பிராஸ், டயடாஸ்கலின் அப்படின்னு சொல்லுது கிரேக்கத்தில். அது தமிழில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தியோனாஸ்டாஸ், தியோ மீன்ஸ் காட், நாஸ்டாஸ் மீன்ஸ் நோஸ். அப்போ இதை கரெக்டாக மொழிபெயர்த்தா, தேவன் மூச்சு காற்றை ஊதினார், அது வேதமாயிற்று. அதுதான் அர்த்தம். வேதத்தில் சுமார் 31,173 வசனங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் 1239, புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் 578, மொத்தம் 1817 தீர்க்க தரிசனங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு வருது. கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ், 630 கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த பைபிள் வந்து சின்ன பிள்ளைங்க, பிறந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? பால். அது கொஞ்சம் வளர்ந்தா என்ன கொடுக்குறீங்க? ரொட்டி, கொஞ்சம் சாப்பாடு கொடு. அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்துட்டா என்ன வேணும்? பிரியாணி. சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பால் குடிப்பா. கொஞ்சம் வளர்ந்துட்டேன், இது அப்பம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அப்பத்துக்கு வசனம் ஒப்பிடப்பட்டிருக்கு. இது எபிரேயர் 5:14 சொல்லுது, திஸ் இஸ் அ ஹார்ட் ஃபுட். இது பிரியாணி. எல்லாருக்கும் ஒரே தான். நீங்கள் போங்க, யூகேஜிக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கு, 2ஆம் கிளாஸ் வந்தோடனே அடுத்த டெக்ஸ்ட் புக்கு, காலேஜுக்கு வேறு டெக்ஸ்ட் புக்கு. ஆனால் கிறிஸ்டியன்ஸுக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த ஒரே டெக்ஸ்ட் புக்கு தான். பைபிள் ஸ்காலருக்கும், MTH மாஸ்டர் ஆஃப் தியாலஜி படித்தவருக்கும் இதே டெக்ஸ்ட் புக் தான். ரட்சிக்கப்பட்டு 5ஆம் கிளாஸ் படித்து இப்போ தான் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், படிப்பா. இதுதான் ஒரே டெக்ஸ்ட் புக். எப்படி எல்லாருக்கும் பொருந்தும்? உலகத்தில் எந்த டெக்ஸ்ட் புக்கும் எல்லாருக்கும் பொருந்துமா? இந்த ஒரு டெக்ஸ்ட் புக் தான். காலம் கடந்து நிற்கும் வேதம். வேதம் வந்து களங்கமில்லா ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்குது, மில்க். அந்த பாலை அப்படியே காய்ச்சி உர ஊற்றினா என்னாகும்? தயிர். தயிரை கடைஞ்சா என்னாகும்? வெண்ணெய் வரும். வெண்ணெயை காய்ச்சினா என்ன வரும்? நெய் வரும். யோபுவின் புத்தகத்துக்கு போவோம், 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கவனமாக கவனிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். காலில் நெய், கையை நெய்யால் கழுவுனேன், என் சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றுனேன்னா புரியுது. இவன் என்ன சொல்கிறான்? காலை நெய்யினால் கழுவினேன். நெய்யுங்கிறது என்னது ஆண்டு சொன்னால் தெரியுமா? அவருடைய வழி நடத்துதல். அது நெய். இது பால். இதை திரட்டி எடுத்து தயிராக்கி, மோராக்கி, கடைஞ்சி, வெண்ணெயாக்கி, வெண்ணெயை ஊருக்குனா நெய். அதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். லீன் நாட் அன்டு யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்
பட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உன் சுய நினைவை சாராதே. நான் சுய நினைவை சாரல கத்தாவே. உங்கள் நெய்யை நான் தடவிக்கிறேன் காலில். நெய் தடவி நடங்கப்பா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நடங்க. அவர் உயர்த்தட்டும். அவன் என்ன சொல்கிறான்? என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. தேவ ஜனமே, நீ ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான நெய்யை உன் காலில் தடவி அந்த வாக்குத்தத்தத்துக்கு பெறலாமல் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவாம் கண்மலை, ஞான கண்மலை, அவர்களோடு கூட சென்ற கண்மலை, அந்த கண்மலையிலிருந்து எனக்காக நதி போல ஓடி வந்தது. That is the revelation. That is the revelation. The revelatory knowledge of God is going to be more and more in the days to come. கர்த்தருடைய வெளிப்பாடுகள் அதிக அதிகமாக வரப்போகிறது. பழைய காலத்தில் யோபுவின் நாட்கள் அத்தனை புத்தகம் கிடையாது. சொல்லப்போனால் யோபு முதல் புத்தகம் எழுதியது ஆதியாகமம் எழுதுறதுக்கு முந்தைய யோபு எழுதினான்னு தான் தியாலஜியில் சொல்லி கொடுத்தாங்க. அவன் யோபு என்ன சொல்கிறான்? அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவன் மோசேயின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லைன்னு சொல்லியிருந்தான்னா பின்வாங்கியிருப்பான். என்ன சொல்கிறான்? நீங்கள் உங்கள் உதட்டினால் என்ன சொல்கிறீங்களோ. ஏன்னா யோபுவின் நாட்களில் புக்கு கிடையாது, மோசே புக்கு கிடையாதுயா. மோசேக்கு முந்தி இருந்தாவன். யோபு வாஸ் லிவிங் பிஃபோர் மோசஸ். அப்போ என்னது? ஆண்டவர் அவன்கிட்ட பேசினார். அப்போ அவன் சொல்கிறான், உமது உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். மிஸ்ஸஸ் ஜோப் சொல்கிறாங்க, ஐயா லஞ்ச் ரெடியாக இருக்குது, சாப்பிடுவாங்க. நான் ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார், நான் சாப்பிட வர முடியாது. சாப்பாடு வேண்டாம், நீ சாப்பிடு. எனக்கு ஐ எஸ்டீம் த வேர்ட் மோர் தென் மை நெசசரி ஃபுட். எனக்கு தேவையான ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கனப்படுத்தினேன். பதிப்பில் என்றும் இருக்கும் வேதம். வேதத்தின் எழுத்தாளர்களை பார்ப்பீர்கள் என்றால் ஆட்டிடையன் ஆமோஸ் எழுதியிருக்கிறான், யுத்த தளபதி யோசுவா எழுதியிருக்கிறான், பேரரசன் சாலமோன் எழுதியிருக்கிறான், மருத்துவர் லூக்கா வரைந்திருக்கிறார், படிக்காத செம்படவர் பேதுரு நிருபங்களை எழுதியிருக்கிறார். இத்தனை தரத்தில் வாழ்க்கையின் பல கட்டத்தில் இருந்து எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் முரண்பாடின்றி ஒற்றுமையாக இருக்க நாம் காண்கிறோம். 1896ஆம் ஆண்டு மார்கோனி கம்பியில்லா தந்தியை கண்டுபிடித்தார். 1906ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உலகத்தில் முதல் ரேடியோ ஒலிபரப்பு பண்ணப்பட்டது. என்ன சொன்னார்னா, லூக்ஸ் காஸ்பலை வாசித்தார். முதலாவது ரேடியோவில் வந்த செய்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய லூக்கா சுவிசேஷத்தின் செய்தி கிறிஸ்மஸ் காலத்திலே ஒலிபரப்பானது. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்கோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய தந்தியை அடிக்க வேண்டும் என்று ஒருவர் என்ன செய்தார்னா, நியூ டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக தந்தியில் அடித்தார். நியூயார்க் டு சிகாகோ, நியூயார்க்லேருந்து சிகாகோ, ஹோல் நியூ டெஸ்ட்மெண்ட் வாஸ் சென்ட் அஸ் அ டெலிகிராம். தந்தியை கண்டுபிடித்த எஃப்பி மோர்ஸ் என்பவர் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை தான் முதல்ல தந்தி அடித்தார். வாட் ஹேத் காட் ராட். தேவன் எனக்கு இந்த தந்தியை கண்டுபிடிக்க ஞானம் தந்தார், தேவன் என்ன செய்தார் என்றதுதான் முதலாவது தந்தி. விண்கோளிலே சென்ற மக்கள் வாசித்தது வேதம். ஆகவே வேத புத்தகமானது அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது என்று பார்க்கும். இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும்போது அது நம்மளை மாற்றணும். 1 தெசலோனிக்கர் 6:7, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். மக்கெதோனியா, அகாயா, இந்த 2 பட்டணத்துக்கும் சுவிசேஷம் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியாச்சு. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு தான் பிறகுதான் பிரசங்கம் பண்ணிச்சு. என்றால் கூட பிற்காலத்திலே சுவிசேஷத்தை கேட்ட அந்த மக்கள் யாவருக்கும் மாதிரிகளானார். ரோல் மாடல். பாரியா தெசலோனிக்க திருச்சபைக்காரன் பைபிளை வாசிக்கிறான், அவன் தான் என் மாடல். அவன் வாசிக்கிற மாதிரி வாசிங்க, மாடலான. அது சரி, தெசலோனிக்க பட்டணத்தை தவிர பெரிய யாரும் இல்லையா?
என்ன தெசலோனிக்கே பட்டணத்தார் மாதிரியாக இருக்குது. நாங்களும் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் என்ன செய்தாங்க? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள். தேவர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆஃப் த வேர்ட். அவங்க படித்து மாதிரியானாங்க. இவங்க தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பீயிங் எ மாடல். integrity of finance, integrity of your word, integrity of honoring the servants of God, integrity of honoring the word. You have to be perfect if God has to bless you. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பிரான்ஸ் நாட்டில் வால்டர்னு ஒருத்தர் தான். அவன் சொன்னான், எவனும் இந்த பைபிளை வைக்கக்கூடாது, உலகம் பூரா இந்த பைபிளை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் பிரசங்கம் பண்ணி ஆட்களை அனுப்பி, சோல்ஜர்ஸ் அனுப்பி, எவன் வீட்லையாவது பைபிள் வச்சுருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த பைபிளை கொளுத்திட்டு வந்தான் வால்டர். சில ஆண்டுகள் கழித்து வால்டர் செத்து போனான். செத்து போனோடனே வால்டருக்கு ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தது. வால்டருடைய வீட்டில் அவனுடைய எக்ஸ்டென்ஷன் ஓவர்ஃப்ளோ ரூமில் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தது. பைபிள் சொசைட்டி பாட் தட் வால்டர்ஸ் ஹவுஸ், வால்டர்ஸ் பிரிண்டிங் ப்ரெஸ். எவன் வேதம் அழிஞ்சு போகும் இருக்காதுன்னு சொன்னானோ அதே வால்டருடைய வீட்டில் அவனுடைய ப்ரெஸ்லேயே பிரெஞ்சு நாட்டில் வேதம் அச்சடிக்கப்பட்டது. மனிதனுடைய கோபம் தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வேதம் நமக்கு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த வேதத்தினுடைய ஆழமான ரகசியங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். திருச்சபைக்கு புது புது அனுபவங்களை அவர் கொடுக்க போகிறார்.